Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வீட்டில் கீதை இருக்கும், ஒரு வீட்டில் பைபிள் இருக்கும், ஒரு வீட்டில் குரான் இருக்கும். இனி தமிழ்நாடு முழுக்க வீட்டுக்கு வீடு விசில் சத்தத்தோடு நம்முடைய தேர்தல் அறிக்கை இருக்கும். மேடையில் இருந்து கீழே பார்க்கிறேன், எப்போதும் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இன்று கூடுதல் மகிழ்ச்சி. வழக்கமாக தளபதி தலைவா என்று கேட்கின்ற குரல்கள் இன்று முதல்வரே முதல்வரே என்று கேட்கிறது. நம்முடைய தேர்தல் அறிக்கை 2026 இதை வெளியிட்டு தலைமை உரை ஆற்ற தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வர் வருங்கால தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. என்னோட தாய்நாடு, உங்களோட தாய்நாடு, நம்ம தாய்நாடு, நம்ம தமிழ்நாட்டோட முதல் பெருமை நம்ம தமிழ் மொழி. நம்ம தமிழோட முதல் பெருமை நம்ம திருக்குறள். அந்த திருக்குறள் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றது தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய அடிப்படை கோட்பாடு. அதனால திருக்குறளும் நமக்கு ஒரு வழிகாட்டினே சொல்லலாம். அதனால தான் திருக்குறள் சொன்ன அறம் பொருள் இன்பத்தை அடிப்படையாக வச்சு நம்ம தேர்தல் அறிக்கையோட வாக்குறுதிகள் இருக்கும். திருக்குறள் சொன்ன அறம் பொருள் இன்பத்தில் அறம்னா தூய்மையான மனசோட நல்லது செய்கிறது. நேர்மைன்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கும் இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ். இப்போ பொருள்னு சொன்னா அது தனி மனிதன் தேட வேண்டிய பொருள்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அரசியல், ஆட்சி முறை, கல்வி, வேளாண்மை மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தேடும் முறைன்னும் சொல்லுவாங்க. இன்பம்னா மகிழ்ச்சி, ஹாப்பினஸ்னு சொல்லலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட இன்பம்? கலங்காத மன உறுதி, அறிவு, தேடல் மற்றும் நேர்மையான உழைப்பு மூலம் வர்றதுதான் நிஜமான இன்பம்னு சொல்லலாம். இங்க அறம் பொருள் இன்பம்னு இந்த மூணுக்கும் பின்னாடியும் நல்ல மனசும் உழைப்பும் நேர்மையும் பொதுவாக இருக்கிறது புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே அரசியலுக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தானே. நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு சித்தாந்தமாக எடுத்துக்கிட்டது தானே நம்ம தமிழக வெற்றி கழகம். அதனால தான் நம்ம கட்சியோட முதல் தேர்தல் அறிக்கை கூட நேர்மையான உத்தரவாதம்னு சொல்கிறோம். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாற்ற மாட்டோம். இந்த மற்றும் பலர் மாதிரி அள்ளி விடுற அவசர அறிக்கைன்னு இல்லைன்னு சொல்றோம். திமுகவும் மற்றும் பலரும்
ஒண்ணுதான்னு நாம சொன்னோம் இல்லையா? அது ஏன்னு உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரே ஒரு காரணம் சொல்றேன். 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. ஏதாவது 1-2 பாயிண்ட் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பண்ணி இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்கிறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்க டோக்கன் கொடுக்கிறாரு. 2 பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் கொடுக்கறாங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறாங்க. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கைய பேரை மாத்தி கலரை மாத்தி தந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வேற வேற இல்ல, ஒரு குடையின் கீழ் இருக்க கொள்கை கூட்டம் தான். ஆனா இந்த 2 ஊழல் கூட்டம் மாதிரி எல்லாம் நாம ஏமாத்தவே மாட்டோம். நமக்கு மக்கள் தான் முக்கியம், அவங்க மனசு தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.